ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் தான் உங்கள் பாலா கைத்திரி பேசுகிறேன். நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இது பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு காலையில் எடுத்துகிட்ருக்கிறேன். அஜய் பட்டாசு வெடிக்க வந்துட்டான். இதுக்கு முன்னால் நாங்கள் எந்திரிச்சதுலேருந்து டிஃபன் சாப்பிட்டு எண்ணெயெல்லாம் வச்சு கிளம்புன வரைக்கும் எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் பிஸி, அஜயும் பிஸி, நானும் பிஸிங்க. வீடியோ எடுக்க முடியல, சாரிங்க. பார்த்திங்கன்னா அஜய் உட்காந்து பட்டாசு வெடிக்க போகிறான். ஒரே மழையில் பட்டாசு வெடித்தாலும் நவுத்துருதுங்க, வெடிக்கவே மாட்டேங்குது. திடீர்னு திரிச்சிட்டு வெடிச்சிட்ருக்குறாங்க அஜய். ஒரே ஓட்டம் வச்சதும். வெடிச்சிட்டான். அஜய் குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால், 1 வாரத்துக்கு முன்னால் இருந்தே வெடிக்க ஆரம்பிப்பான். இப்போ கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கப்புறம் அந்த வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே அவனுக்கு போயிடுச்சுங்க. அதனால் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் காலையில் வெடிச்சிட்டு இருந்தான். முந்தின நாள் நைட்டுக்கு கொஞ்சம் வெடித்தான். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது அஜய் அவங்க அப்பா, அவரும் குளிச்சுட்டு வந்துட்டார். எடுங்கடா நான் வெடிக்கிறேன் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தாருங்க. அஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் வெடிக்கிறதுக்கு வேண்டி அதை எடுத்து கவரை பிரித்து கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்படி வெடிங்க அப்படி வெடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டீஸுகளுக்கு தாங்க தீபாவளினா ஒரே சந்தோஷம். எல்லாம் அப்படி அப்படியே ஓடிருங்கடா, நான் கேட்டை சாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கே ஓடுவீங்க அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து கேட்டுட்டு இருந்தேன். அவர் வெடிச்சிட்டு ஓடிட்டார் அந்த பக்கம். நான் பயத்தில் உள்ளேயே வந்துட்டேங்க. பாருங்க வெடிச்சிட்ருக்குது. சட்டு சட்டு சட்டுன்னு அங்கங்கே தரிக்குது. அடுத்தது இவங்க 2 பேரும் குளித்து கிளம்பி பட்டாசு வெடிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு மணி 11 ஆயிடுச்சுங்க. அம்மா பார்த்து வெடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அஜய். ஓடிருண்ணா. நான் வச்சுட்டு ஒரே ஓட்டங்க அந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்கே ஓடிட்டேன். அஜயம்மா பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா, நீ குளிச்சுட்டு பட்டாசு வெடிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும், நீ முதல்ல வான்னாருங்க. இது அவதாருங்க, சரியான வெடிங்க இது. அஜய் இதை நீ வெடிச்சா ஆகணுமா, பயமில்லை நான் நிற்கிற வாங்கன்னு சொல்லி வெடிக்க சொன்னான். அதுக்கப்புறம் பாம்புங்க, இது அதை விட சவுண்டுங்க. வெடித்ததே அப்படியே கொயின்னு காதுக்குள்ளே ஒரு செகண்டு ஜவ்வு என்னமோ ஆன மாதிரி சவுண்டுங்க. இது ஒன்று தான் நான் வெடித்தேன். அதுக்கு மேலே குழந்தைகளாம் பக்கத்தில் வெடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வெடிக்கும்போது சவுண்டில் அவங்க பயந்துட்டு உள்ளே போயிடுறாங்களா, அதனால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு வெடி மட்டும் வெடித்தேங்க. ஒரே சவுண்டு, அந்த பாம் மட்டும் அவ்வளோ சவுண்டு. 2-3 வெடி வெடிக்க சொன்னாங்க. இது ஒன்று தான் சொல்லிட்டே 3 வெடி வெடிச்சிட்டேங்க நான். வெடித்து முடிச்சுட்டு இவங்க அப்பா ஃபஸ்ட்டே எந்திரிச்ச உடனே கோயிலுக்கு போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகுங்கன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் ரெடியாக இருப்போம். அவர் ஒன்றுமே சொல்லலை. சரின்ட்டு நாங்களும் குளிச்சுட்டு மொல்லமாக பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பட்டாசு வெடித்து முடித்தது என்னன்னாரு, சரி நம்ம இன்றைக்கி டைம் இருக்கிறதுனால நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், வேலைக்கு போனால் போக முடியாதல்ல அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அஜயும் கிளம்பிட்டேங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிலே மணி 12க்கு மேலே ஆயிடுச்சுங்க.
இப்போ என்னன்னா, எங்கள் கோயில் வந்து விளாங்குறிச்சியில் இருக்குங்க. அங்காள பரமேஸ்வரி, அங்காளம்மன். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து செய்யணுங்க, டைம் ஆயிரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் இருந்துட்டு, பரவாயில்ல நம்ம 3 பேர் தானே, உரம்பரை இருந்தால் சரி அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், யாரும் இல்லைல்ல நம்ம மட்டும்தானே பார்த்துக்கலாவா அப்படின்னு சொன்னாருங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். எப்போவுமே வருஷம் பார்த்துட்டிங்கன்னா அம்மா அப்பா தம்பி இங்கே தீபாவளி அன்றைக்கி வந்துடுவாங்க. ஏன்னா தீபாவளி அன்றைக்கி அவங்க அங்கே எங்களை வர சொன்னாங்கன்னா, அஜய் இங்கே தாம்மா நல்லாயிருக்கும், அங்கே கிராமந்தான், தாராபுரத்துலேருந்து உள்ள 4 கிலோமீட்டர் கொண்டரசம்பாளையங்க எங்கள் அம்மா ஊர். அங்கே கிராமம் அவ்வளோக்கா இவ்வளோ இதாக இருக்காது, அங்கே போர் அடிக்கும்மா, நம்ம கோயம்புத்தூரில் தாம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்போவுமே தீபாவளி அன்றைக்கி அஜய் வந்து ஊருக்கு வரவே மாட்டான். அதனால் அவங்க இங்கே வந்துடுவாங்க, எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் அவங்க வரல. ஏன்னு பார்த்திங்கன்னா, அங்கே புது வீடு கட்டிகிட்ருக்குறாங்க, முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் வச்சுருவாங்க. அதனால் அவங்க இந்த மாதிரி பிஸியில் எங்களால் அங்கே வர முடியாது, நீங்கள் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் இவன் அஜயும் நான் வரலம்மா, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டான். அப்புறம் எங்களுக்கு 2 நாள் தாங்க லீவ் இருந்துச்சு. அப்புறம் இங்கே தீபாவளி அன்றைக்கி இங்கே இருக்கணுங்கிறதுனால போகலை. அவங்களும் இங்கே வரல. ஒரு மாதிரி கொஞ்சம் நாங்கள் 3 பேர் மட்டும் இருந்தனால ஒரு மாதிரி நல்லாவே இல்லைங்க தீபாவளி. கூட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். வரும்போது அஜய் என்னம்மா பண்ணுற அப்படின்னு திருப்பி காமிச்சான் வீடியோவை. அப்படியே கிளம்பிட்டேங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு போகிற பிளானே இல்லாதனால தேங்காய் பழம் இதெல்லாம் எதுவுமே நான் ஐடியா வாங்கி வைக்கல. சரி போகிற வழியில் வாங்கிக்கலாவா அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குங்க, மளிகை கடை. அங்கே எல்லா ஜாமானுமே சாமிக்கு தேவையானது எல்லாமே அங்கே கிடைக்கும். சரி ஓகே அங்கேயே வாங்கிக்கலான்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். இப்போ போயிட்டுருக்குறேங்க கோயிலுக்கு. கடைகளே பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே நிறையா கடைகளே வந்து இல்லைங்க. எல்லாருமே நோம்பினால அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போனனால ஊரே ஒரு மாதிரி விரோச்சுன்னு தான் இருந்துச்சு. வந்தாச்சுங்க கோயிலுக்கு. இதாங்க எங்கள் அங்காளம்மன் கோயில் விளாங்குறிச்சியில். சாமி கும்பிட்டு கம்பத்துக்கிட்ட சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தோம். இதாங்க காளமாடு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் விநாயகர் போன உடனே முதல்ல அவரை கும்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமியை சுற்றி வர கும்பிட்டு வந்தோம். இது வந்து வீரபுத்திர சாமி. எப்பவுமே குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. எல்லா கவலைகளும், நம்மளுக்கும் எவ்வளவோ கவலைகள் இருக்கும், இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அந்த கவலைகள் எல்லாமே அந்த அம்மாட்ட இறக்கி வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. என் வந்துட்டு போனாவே என் பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அதுக்கு வேண்டியே நாங்கள் நல்ல விசேஷம் எப்போவும் சரி, டைம் எப்போ கிடைச்சாலும் சரி, குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக தவறாமல் நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வம் கோயில் பக்கத்துலேயே இருக்கிறனால நாங்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கோம். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு டைம், அப்படி முடியலன்னா வருஷத்துக்கு ஒரு டைமாவது போயிருங்க. ஏன்னா நம்ம குலசாமி தாங்க நம்மளை காப்பாற்றும். எந்த ஒரு கஷ்டத்துலேருந்தும் நம்மளுக்காக போராடுறது நம்ம குலசாமி தான். நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நம்மளுக்காக வந்து நிற்பாங்க. அப்படியே நவகிரகத்தையும் சுற்றி வந்துட்டு
அஜய் வீடியோ எடுக்கிறனால அவன் இதுக்கு வர முடியலைங்க. இதாங்க அங்காளம்மன் கும்பிட்டு வெளியில் வந்தால் கேசரி வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. சரி வாங்கி உட்காந்து பொறுமையாக சாப்பிட்ருக்குறோம் 3 பேரும். அப்புறம் மதியம் எடுத்த வீடியோவெல்லாம் சமைச்சதெல்லாம் வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேங்க, முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கோயிலிருந்து வரையிலேயே மணி 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் மட்டன்லாம் எடுத்து வந்தாருங்க. இன்றைக்கி மதியம் என்ன சமைச்சேன்னா மட்டன் குழம்பு, ஃபிஷ்ஷு ஃப்ரைங்க, அப்புறம் ரத்தங்க, ஆட்டு ரத்தம் 1 கப்பு வாங்கிட்டு வந்தார். அதையே வறுத்து சாப்பிட்டேங்க. நாங்கள் சாப்பிடையிலேயே பார்த்திங்கன்னா மணி 4, 4:30 ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உட்காந்தோம். பார்த்தா 6 மணி ஆக போகுதுன்ட்டு, வாமா பட்டாசு வெடிக்கலாம், எல்லோரும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அஜய் என்னைய ஓயாமல் கூப்பிட்டே இருந்தான். டயர்டாக இருக்குதா அம்மாவுக்கு, வாமா ஒரு டைம் தாம்மா, வருஷத்தில் ஒரு நாள் தாம்மா தீபாவளி வருது, அது போயிடும், அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்குங்க, வாங்க வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அவங்க அப்பாவும் திட்டினாரு. சரி ஓகேன்ட்டு நான் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன். அஜய் வெடின்னு சொன்னான். நீ இல்லை அஜய் நீ வெடி, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பட்டாசு வெடிக்கிற போது எனக்கு ஒரு பயங்க. என்னன்னு பார்த்தா 2 சைடுமே கல் வச்சு தாங்க வெடிக்கணும் இந்த பட்டாசு மட்டும். ஒரு டைம் வச்சு அப்படியே கீழே கவுந்துருச்சுங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே போய் அடிச்சிருச்சுங்க கேட்டில். மேலே போய் வெடிக்க வேண்டியது கீழே விழுந்தால் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. அதுலேருந்து எனக்கு இந்த பட்டாசுனாவே ரொம்ப பயம். நாங்கள் எல்லாம் பட்டாசு வாங்கி நைட்டு வெடித்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி வெடிச்சிங்களா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சேஃப்டியாக வெடிக்கணும்னு சொல்லி காலையில் எந்திரிச்சதுமே கடவுளை கும்பிட்டு தாங்க இருந்தேன். நானும் எல்லாருமே நல்லபடியாக சேஃப்டியாக வெடித்து இந்த வருஷம் தீபாவளியை நல்லபடியாக முடியணும்னு வேண்டியிருந்தேன். அதே மாதிரி நல்லபடியாக சேஃப்டியாக வெடிச்சிட்டோம். நீங்களும் அப்படி வெடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. எத்தனை வகையான பட்டாசுங்க, பீக்காக்கு, கேமரா மாதிரி ஒரு பட்டாசு, அப்புறம் புஸ்வானத்துலேயே 2, 3 வகையானது, கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் வந்து இந்த அவதார் வெடி, பாம்பு, இந்த மாதிரி நிறையா வெடியெல்லாம் வெடிச்சுங்க. இப்படி வெடிக்கும்போது என் மனசில் பட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்லலாம் இப்படியெல்லாம் பட்டாசு வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை. அதாவது இல்லைன்னா நாங்கள் அவ்வளோக்கா கிராமத்தில் தான் வளர்ந்தோம். நாங்களும் அவ்வளோக்கா விரும்பல, அதனால் அதை பற்றி கேர் எடுத்துக்கல. 2வது அப்பா அம்மாவும் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்கலிங்க. அஜய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சிவகாசியில் வருஷம் ஆர்டர் பண்ணி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவார். ஏன்னா அதுக்கு மேலே அவனால் வெடிக்க முடியாதுன்ட்டு அளவாக ஒரு பாக்ஸ் வாங்குவார். பட்டாசுக்கு மட்டுமே 5000 ரூபா செலவு பண்ணுவார். நான் கேட்பேன், எதுக்குங்க வீணாக விரைய செலவு, ஒரு நாள் வெடித்து முடிக்கிறதுக்கு வேண்டி இவ்வளோ காசு எதுக்குங்க செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது நான் என் பையனுக்கு வாங்கி கொடுக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திட்டுவார். அப்போ வந்து நான் நினச்சி பார்ப்பேன், சரி நம்மளாம் சின்ன வயசாக இருக்கிற போது இப்படிலாம் வெடிக்கவெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்குறோங்க. அந்த நம்மளுக்கு கிடைக்காத சந்தோஷம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கிற போது அது ஒரு தனி இதுதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் போடுங்க. பாய்ங்க, ஹாப்பி தீபாவளி.